ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 112:6-7 நான் வாசிக்கிறேன். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்பட மாட்டான். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்னைக்கு அநேக நேரத்துல வருகிற செய்திகள் எல்லாமே துர்ச்செய்திகளாக தான் இருக்கிறது. பிரேக்கிங் நியூஸ் உலகத்திலிருந்து வருகிற காரியமா இருக்கலாம், உறவுகளில் இருந்து வருகிற காரியமாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்திலிருந்து வருகிற காரியமாக இருக்கலாம், என் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து வருகிற காரியங்கள் எல்லாம் துக்கத்தை கொண்டு வரக்கூடிய அல்லது வேதனையான செய்திகளை சுமந்து வருகிற செய்திகளாகத்தான் இருக்கிறது. இதனால் என்ன என்று சொல்லி கேட்போது சோர்வு, பின்பு அப்படியே அந்த குடும்பங்கள் முடங்கி விடுகிறது, பிரகாசிக்க முடியாமல் ஆண்டவருக்காய் மகிமையான காரியங்களை செய்ய முடியாமல் அப்படியே இந்த வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் முடக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் நீதிமான், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் துர்ச்செய்தியை கேட்டும் அவங்க திடமானதா இருப்பாங்களாம், சோர்ந்து போக மாட்டாங்களாம், தொய்ந்து போய் முடங்கி அப்படியே தூங்கி விட மாட்டாங்க, அவ்வளவுதான் சுருண்டு விழுந்து விட மாட்டாங்க. மாறாக தேவன் பக்கமாய் திரும்புவார்கள். நெகேமியாவின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்து பார்த்தா, இந்த நெகேமியா என்கிற வாலிபன் எருசலேமிலிருந்து சிறைப்பிடித்து பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டவன். அங்க அரண்மனையில அங்கு ராஜாவுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய தேசத்திலிருந்து சிலர் வருகிறார்கள். எருசலேமிலிருந்து வந்தவற்றும் அவன் விசாரிக்கிறான், எப்படி இருக்கிறாங்க ஊர்ல உள்ளவங்க, நம்முடைய பட்டணம் எப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. அங்கெல்லாம் சிறையிருப்புல மீந்து இருக்கிற அந்த வயதானவங்க பெரியவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கட்டடங்கள்லாம் இடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு பரிதாபமா இருக்குன்னு சொல்லும் போது, நான் நல்லா இருக்கிறேன், எங்க அரண்மனையில பரவாயில்லன்னு சொல்லி சந்தோஷப்படல, மாறாக துக்கமா அது மாறுத செய்தி கேட்ட உடனே அழுகிறார், துக்கித்து புலம்பி உபவாசித்து மன்றாடி ஜெபித்து தேவன் நோக்கி கூப்பிட்டார் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தேவனிடத்துல கிட்டி சேரக்கூடிய அளவுக்கு அந்த செய்தியை மாத்தி விடுகிறது. இன்னைக்கு அநேக நேரத்துல தேவனிடத்தில் கிட்டி சேரக்கூடிய அளவுல வருகிற செய்திகள் நம்ம அதை மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் அந்த செய்தியை அப்படியே நற்செய்தியாய் மாற்ற முடியும், மாறிவிடும். நடந்தது என்ன? நெகேமியா ஒரே நாளில் மாற்றம் ஏற்பட்டு விடவில்லை. அந்த நெகேமியாவுக்குள் அந்த துக்கத்தை ராஜா கண்டுபிடிக்கிறார். உடனே ஒரு நாள் அதற்கான நேரம் வரும்பொழுது நெகேமியா அந்த எருசலேமுக்கு அனுப்பப்பட்டு எல்லாம் புதுப்பிக்கப்படுகிறது. ஒரு வாய்ப்பு, ஒரு வாழ்வு உண்டாகிறது. துர்ச்செய்தியை கொண்டு வந்த அதே பட்டணம் நற்செய்தியாய் அழகாக மாறிவிட்டது. இதுதான் ஆண்டவர் செய்வார். யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஒரு துர்ச்செய்தியை கேட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கீங்களா? இனி என்ன இருக்குது, எல்லாம் தான் முடிஞ்சிருச்சுத, இப்படி நடந்துருச்சுத, இப்படி ஆயிருச்சுத. பிள்ளைகள் வாழ்க்கையா இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையா இருக்கலாம், குடும்பத்தின் காரியங்களா இருக்கலாம், வேலையின் காரியங்களா இருக்கலாம், என் சரீரத்தின் பலத்தை குறித்து அல்லது பலவீனமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என் தேவன் அதை மாற்ற விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது சோர்ந்து போகாமல் அவனுடைய சமூகத்தை கிட்டி சேரி அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அவரை நோக்கி மன்றாடும் பொழுது துர்ச்செய்தியும் நற்செய்தியை மாற்றி கொடுப்பார். ஒரு பெரிய ஃபேக்டரி, அதுல வேலை நடந்துட்டு இருக்குது, நல்லா நிறைய உற்பத்தி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஃபேக்டரியில என்ன இருக்குதுன்னா பெரிய பாய்லர் வெடிக்குது, டமால் வெடிச்சு சதறது அந்த கொதிகலன். இதனால அந்த பகுதியை அசைகிற அளவுக்கு நிறைய டேமேஜ். அதனுடைய ஓனர் அன்றைய ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஜெபம் முடிச்சு ஒரு மீட்டிங்ல இருந்துட்டு வெளியே வந்து நின்றுட்டு இது பண்ணும்போது அவனுக்கு செய்தி வருது, இந்த மாதிரி ஒரு பெரிய பாய்லர் வெடிச்சு இந்த மாதிரி எல்லாமே டேமேஜ், நிறைய நஷ்டம். இவர் என்ன பண்றாரு, அந்த நேரத்தில் பதறலாம், எந்த விதத்துல அந்த செய்தி இவர் உள்ளத்தை உடைக்கல, கஷ்டமா தான் இருக்குது, ஒரு பெரிய லாஸ் ஆச்சு, என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி ஆனாலும் ஆண்டவர் சமூகத்தில் போய் திருப்பி ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் போது திருப்பி ஒரு புது தைரியம் கிடைக்குது. அங்க வந்து பாக்குறாரு, பார்த்த உடனே நிறைய பொருள் சேதானம், எந்த உயிர் சேதமும் இல்லைங்கும் போது இவருக்கு என்ன ஒரு சமாதானம், பரவாயில்ல இந்த பொருளை திருப்பி நம்மளால வாங்கிக்க முடியும், உயிர் சேதம் வராதபடி ஆண்டவர் காத்தாருன்னு சொல்லிட்டு அடுத்த என்ன பண்றாரு, தன்னுடைய கம்பெனியுடைய நிர்வாக குழுவை கூப்பிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லும் போது அப்பதான் சொல்றாங்க, இது நம்ம இன்சூரன்ஸ் பண்ணிருக்கோம், எல்லாத்துக்குமே கிளைம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அந்த அதிகாரிலாம் கூப்பிட்டு பேசும்போது முற்றிலுமா எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு அந்த ஃபேக்டரிய புது பொலிவோடு காணப்பட்டுருச்சுதான். யோசித்து பாருங்களேன். அப்படியே மூடிடலாம், நீ வேண்டாம், இது செய்ய முடியாது, விழுந்துட்டோம், எழுந்திருக்க முடியாது. இன்னும் மீண்டுமாய் கர்த்தர் எழுப்புவார், மீண்டுமாய் தூக்கி நிறுத்துவார், மீண்டுமாய் பிரகாசிக்க வைப்பார், மீண்டுமாய் பயன்படுத்துவார், மீண்டுமாய் உயிர்ப்பிப்பார். நம்ம சோர்ந்து போக வேண்டாம். எல்லா சூழ்நிலையில ஒரு தேவன் ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறார், ஒரு வழியை வைத்திருக்கிறாரே. நமக்கு எல்லா பக்கம் வழிகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அடைக்கப்பட்டிருந்த வழியை திறக்கிற இயேசு இருக்கிறாரு. அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்களா. ஜெபிப்பு மாண்பின் தகப்பனே, சர்வ வல்லவரப்பா, துர்ச்செய்திகளை கூட நற்செய்தியை மாற்றுகிறவர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் அப்பா. அணைந்து போகிற தீபத்தை கூட எரிய வைத்து மீண்டுமாய் பிரகாசிக்க வைக்கிற தேவன். இந்த நாளிலும் துக்கத்தோடு கூட
வேதனையோடு கூட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுத, அல்லது கேட்ட செய்திகள் எல்லாம் துக்க செய்தியாக இருக்கிறது, துர்ச்செய்தியாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வருகிற காரியங்களை குறித்து பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிற பிள்ளைகள் இதை கேட்க நேரிடுமான அந்த நாளில் ஒரு திடமானதை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, உண்மை சார்ந்து கொள்ள செய்யுங்கப்பா. நடக்க கூடாது எங்க குடும்பத்துல நடந்துருச்சுது, அப்படிப்பட்ட ஒரு பாதையில் நாங்க கடந்து போறோம்னு சொல்லி புலம்புகிற பிள்ளைகள் பக்கமாய் திரும்பட்டும் அப்பா. சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு, அல்லது மற்றவர்களிடம் போய் புலம்போதையும் விட்டுவிட்டு உண்மை நோக்கி பார்த்துவிட சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி பாரங்களை இறக்கி வைத்து மீண்டுமாய் புத்து வெள்ளத்தோடு எழுந்திருக்க பண்ணுவீராக, தூக்கி நிறுத்துவீராக, வாழ்ந்திருக்க செய்யுங்க. பாக்கியத்தை கொடுப்பதற்காக நன்றி. துதிகனமாய் மேலாமுக்கு செலுத்துகிறேன். நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். துர்ச்செய்தியை பார்த்து பயப்படாதீர்கள், கர்த்தர் அதை நற்செய்தியாய் மாற்றிக் கொடுப்பார். சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.